தம்பி பித்திய கொஞ்சம் லைவ் போகுது. கடைசி ஆமா இப்போது கர்ணாகுளத்தில் 5 வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட அப்பாவிகளின் படுகொலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் துவங்க இருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சியாக இந்த அப்பாவிகளின் மனங்களுக்கு அந்த குடும்பத்தைச் சேர்ந்த குடும்பத்தார் மெழுகுவர்த்தி ஏற்றி அதன் பிறகு அவர்களுக்காக 2 நிமிடம் மௌனம் அனைவரும் செலுத்துவோமாக. தற்போது 2 நிமிடம் கண்ணீர் மௌனம். தற்போது முதல் நிகழ்ச்சியாக நமது நீதி கோரி ஆர்ப்பாட்டம், அதாவது
சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் லாக்அப் டெஸ்ட் செய்யப்பட்ட அப்பாவி பி ஜெயராஜ் மற்றும் ஜே பென்னிஸ் ஆகிய இருவருக்கும் நீதி கேட்டு தமிழகத்திலே முதல் முறையாக நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது என்ன ஆர்ப்பாட்டம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அப்பாவிகளை கொலை பண்ண கொலைகாரர்களுக்கு இன்றையும் அரசு செலவுல எல்லாத்தையும் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தடுக்கணும். குற்றவாளி தெரிஞ்சு போச்சு, அவங்களை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு கொடுக்குற அரசு சலுகையை நிறுத்தணும். இங்க ஒரு குடும்பம் அழுதுட்டு இருக்கு, அந்த குடும்பம் நல்லா இருக்காங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்க கூட சொல்லல, ஆனா அரசு பிரகாரம் குற்றவாளிகளுக்கு தடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை நிறுத்தணும், அவங்களுக்கு கொடுக்குற சலுகை நிறுத்தணும். அப்பதான் அடுத்து வர ஒரு நேர்மையான அரசு அதிகாரிக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ முழக்கம் முதல்ல நீதிக்குரிய ஆர்ப்பாட்டத்தில் முதல் நிகழ்ச்சியாக முழக்கம் ஸ்டார்ட் ஆகும். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். சாத்தான்குளம் படுகொலைக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். சாத்தான்குளம் படுகொலைக்கு நீதி வேண்டும், சாத்தான்குளம் படுகொலைக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். ஜெயராஜ் படுகொலைக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். சாத்தான்குளம் படுகொலைக்கு நீதி வேண்டும், சாத்தான்குளம் படுகொலைக்கு நீதி வேண்டும். பெனிக்ஸ் படுகொலைக்கு நீதி வேண்டும், காவல்துறை கொலையாளிகளுக்கு மக்கள் வரிப்பணத்தில் சம்பளமா? கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். காவல்துறை குற்றவாளிகளுக்கு மக்கள் வரிப்பணத்தில் சம்பளமா? கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். காவல்துறை குற்றவாளிகளை டிஸ்மிஸை, டிஸ்மிஸை, டிஸ்மிஸை. காவல்துறை குற்றவாளிகளை டிஸ்மிஸை, டிஸ்மிஸை, டிஸ்மிஸை. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். சாத்தான்குளம் படுகொலைக்கு நீதி வேண்டும், சாத்தான்குளம் படுகொலைக்கு நீதி வேண்டும். ஜெயராஜ் படுகொலைக்கு நீதி வேண்டும், ஜெயராஜ் படுகொலைக்கு நீதி வேண்டும். பென்னிக்ஸ் படுகொலைக்கு நீதி வேண்டும், பென்னிக்ஸ் படுகொலைக்கு நீதி வேண்டும். வழங்காதே, 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 வழங்காதே. காவல்துறை குற்றவாளிகளுக்கு மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வழங்காதே, 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 காவல்துறை குற்றவாளிகளுக்கு மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வழங்காதே. காவல்துறை குற்றவாளிகளை டிஸ்மிஸை, டிஸ்மிஸை. காவல்துறை குற்றவாளிகளை டிஸ்மிஸை, டிஸ்மிஸை. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். சாத்தான்குளம் படுகொலைக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். சாத்தான்குளம் படுகொலைக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். காவல்துறை குற்றவாளிகளுக்கு மக்கள் வரிப்பணத்தில் சம்பளமா? மக்கள் வரிப்பணத்தில் சம்பளமா? கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். காவல்துறை குற்றவாளிகளுக்கு மக்கள் வரிப்பணத்தில் சம்பளமா? மக்கள் வரிப்பணத்தில் சம்பளமா? கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். காவல்துறை குற்றவாளிகளை டிஸ்மிஸை, டிஸ்மிஸை, டிஸ்மிஸை. காவல்துறை குற்றவாளிகளை டிஸ்மிஸை, டிஸ்மிஸை. வழங்காதே, 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 வழங்காதே. காவல்துறை குற்றவாளிகளுக்கு மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வழங்காதே, மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வழங்காதே, 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 வழங்காதே. காவல்துறை குற்றவாளிகளுக்கு மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வழங்காதே, மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வழங்காதே. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். சாத்தான்குளம் படுகொலைக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். சாத்தான்குளம் படுகொலைக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். ஜெயராஜ் படுகொலைக்கு நீதி வேண்டும், ஜெயராஜ் படுகொலைக்கு நீதி வேண்டும். பென்னிக்ஸ் படுகொலைக்கு நீதி வேண்டும், பென்னிக்ஸ் படுகொலைக்கு நீதி வேண்டும். சாத்தான்குளத்தில் காவல்துறை கொலையாளிகள் அப்பாவிகளை கொலை செய்து இன்றோடு 5 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது. இந்த வருத்தமான தினத்தில் இதுவரை நீதி கிடைக்கவில்லை. நீதி மட்டும் கிடைக்கவில்லாமல் தமிழகத்தில்
நீதி தேவதை கோமா நிலையில் இருப்பதை கண்டித்தும், கொலையாளிகளுக்கு அரசு மரியாதை வழங்குவதை கண்டித்தும், கொலை செய்த கொலையாளிகளுக்கு அரசாங்கத்தின் செலவில் ஒவ்வொரு மாதமும் சம்பளமும் காவல்துறை மரியாதையும் வழங்கக்கூடிய ஒரு கேவலமான கேடுகட்ட சட்டத்தின் ஆட்சி இறந்து போன நிலைமையினை தமிழக அரசுக்கு மனசாட்சி உள்ள, மானமுள்ள, ஈரமுள்ள, மனிதநேயமுள்ள மக்களுக்கு தமிழகத்தில் நீதி எப்படி இருக்கின்றது, சட்டம் எப்படி இருக்கின்றது என்பதை காட்டக்கூடிய வகையிலே இந்த 5ஆம் ஆண்டு நினைவு நாளில் 10 ரூபாய் இயக்கம் சார்பில் தமிழக அரசிற்கு, நீதித்துறைக்கு, காவல்துறைக்கு, சட்டத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கோரிக்கை வைக்கக்கூடிய வகையிலே ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை, நீதி கேட்டு ஆர்ப்பாட்டத்தை இந்த இடத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு 10 ரூபாய் இயக்கத்துடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் திருநென்றூர் பாஸ்கர் அவர்களை தலைமையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். நன்றி ஐயா. நமது 10 ரூபாய் இயக்கம் நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு. முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நீதி கோரி ஆர்ப்பாட்டம். இந்த நீதி கோரி ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷமா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. குற்றவாளி கொலைகாரங்க அவங்க லாக்அப் டெத்து ஸ்டேஷனில் அடித்து சாவடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 5 வருஷமா இந்த கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. பாதி சம்பளம் கொடுத்தா சம்பளம் தானது, பாதி சம்பளம் கொடுத்து அவங்க காப்பாத்துது. எதுக்காக? இதே ஒரு சாதாரண மனுஷன் தான் விட்டுருவீங்களா? எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க. அது என்ன அரசியலில் இருக்கிற போலீஸ் கொலைகாரர்களுக்கு மட்டும் அந்த சலுகை கொடுக்குறீங்க. அப்போ மற்ற போலீஸில் என்ன நிலைமை? அதனால தான் இந்த ஆர்ப்பாட்டம், அதனால தான் இந்த நீதிக்கறி ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகளுக்கு கொலையாளின்னு முடிவு பண்ணியாச்சு, சட்டம் தண்டனை கொடுத்தாச்சு. நீங்கள் அவங்களுக்கு 5 வருஷமாக சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த முதல்ல நிறுத்தணும். இனி அதை நிறுத்தினா மட்டும்தான் இனி வர காலகட்டத்தில் லாக்அப் டெத்து நடக்காது. இல்லைன்னா அடித்து சாவடிச்சானா நமக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க அரசாங்கத்தில். அதனால் பிரச்சனை இல்லை, யாருன்னா அடிப்பாங்க. இதே காவல்துறை அடிக்கும், திரும்பி அடிக்கும், திரும்ப இன்னொரு படுகொலை நடக்கும். அந்த மாதிரி நடக்கவே கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்ட முக்கிய நோக்கமே. அது இல்லாமல் இந்த குடும்பத்தை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, இவங்கெல்லாம் பெரிய லாடு இல்லை, பெரிய பெரிய வசதியெலாம் இல்லை. அவங்களுக்கு அரசாங்கம் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பல. இவங்களுக்கு நீதி, இவங்களுடைய மனக்கும்பல பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரையும் எங்கள் பையனையும் சாவடிச்சவங்க அந்த அம்மா பறிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் வாங்கிட்டு வீட்டில் ஜாலியாக இருக்காங்க. அவங்க போயிட்டு பெயிலில் வந்திருக்காங்களோ, உள்ளே இருக்காங்களோ, பெயிலில் வந்திருக்காங்களோ, போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு பயம் இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி நிலைமை. ஆனால் இவங்க நிலைமை பாருங்கள். இவங்களுடைய ஆணி வேறு அவங்க தான். அவங்க ஆணி வேறு சாட்சிட்டாங்க. ஆணி வேறு சாட்சிட்டு அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது தமிழகத்தை இதான் கடைசியாக இருக்கணும். இனி வரும் காலகட்டத்தில் எந்த காவல்துறை அதிகாரியும் சரி பொதுமக்களை அடிக்கிறோன்ற எண்ணமே வரக்கூடாது. லாக்அப் டெத்துன்றதே இருக்கக்கூடாது. இதை தான் ஹைகோர்ட்டும் சொல்லுது. ஆனால் லாக்அப் டெத்துன்றதையே மறைக்கிறீங்க. லாக்அப் டெத்து இல்லைன்றீங்க. லாக்அப் டெத்து இல்லாமல் இவங்க என்னமோ அடித்த உடனே செத்து போயிட்டா லாக்அப் டெத்தா? ஹாஸ்பிட்டல் பேச லாக்அப் டெத்து கிடையாது. அந்த வழியில தான் சாகுறாங்க அவங்க. அதுவும் லாக்அப் டெத்து தானே? நீங்கள் அடித்த வழியில தான் செத்துருக்காங்க, அதுவும் லாக்அப் டெத்து தானே? அது எப்படி மறைக்க முடியும்? இதில் தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறதுக்கு முக்கிய காரணமே இதுதான். காவல்துறை அதிகாரி இருந்தாலும் சரி, நீதிபதி இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக சரி, சட்டம் ஒரே சட்டம் தான். எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கு. எல்லாருக்கும் சம உரிமை கொடுங்க, எல்லாருக்கும் சம நியாயத்தை ஒழுங்காக கொடுங்க. இருக்கிறவனுக்கு ஒன்றும் இல்லாத ஒன்றும் கொடுக்காதீங்க. பணத்தை எங்க பணம் தான் அது. இப்போ அந்த குற்றவாளிகள் கொடுக்குற பணம் மக்களுடைய வரி பணம். அந்த பணத்தை தான் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு அதிகாரம் கொடுத்தது நாங்கள் தான் உங்களுக்கு. இன்னைக்கு தமிழக அரசை ஓட்டு போட்டு நாங்கள் உட்கார வச்சிருக்கோம். எங்கள் பணத்தை எடுத்து குற்றவாளியை கொடுப்பீங்களா? அதை பார்த்து நாங்கள் சும்மா இருக்கணுமா? இதை நாங்கள் எப்பயும் ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. இன்னைக்கு நாளைக்கு நினைவு தினம் அவங்களுக்கு. அதுக்காக இதை விழிப்புணர்வு தமிழர்கள் கவனத்துக்கு கொண்டு போவோம். நாங்கள் மெயினாக முதல்ல அந்த 5 வருஷமாக கொடுக்குற பணத்தை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே பண்ணுங்க. அப்போ தான் வருங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்காது. இருக்கிறவங்களுக்கு ஒரு மன ஆறுதலாக கிடைக்கும், அந்த குடும்பத்துக்கு ஒரு மன ஆறுதலாக கிடைக்கும். நம்ம வீட்டுக்காரர் சாவச்சு, நம்ம பையனை சாவச்சாங்களே, இவங்களுக்கெல்லாம் இதுக்கு ஒரு தண்டனை. இப்போ தண்டனை கிடையாது அவங்க தண்டனை கிடையாது. போயிட்டாங்க, வெயிலில் வந்துட்டாங்க, மேலே முடிஞ்சு போச்சு, சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க 1 லட்ச ரூபா இன்ஸ்பெக்டர் சம்பளம் 50,000 சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக இருக்காரு. அவருக்கு என்ன ஆகுது? ஒன்றும் கிடையாது, இன்னும் ஜாலியாக இருக்காரு அவர். இப்போ இதே நிலைமை தொடர்ந்தா அடுத்த வர காலகட்டங்களில் இருக்கிற காவல் அதிகாரிகள்லாம் என்ன நிலைமை இருப்பாங்க? ஆமாயா, பெண்ணிக்ஸ் சாவச்சாங்க, என்ன தூக்கில போட்டாங்க, சம்பளம் கொடுக்கலையா நமக்கு?
அந்த மனவனுக்கு அடுத்த 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 வர ஆய்வாளர் மனவன் வந்துருவாங்க, அடுத்த வர காவலர் மனவன் வந்துருவாங்க. அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா தமிழர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை கேட்டுக்கொண்டு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். அன்பு கருணை இல்லத்தின் தலைவர், சமூக ஆர்வலர் கூட்டமைப்பினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அன்புகுமார் அவர்களை போராட்ட எழுச்சிரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த சாத்தான்குளம் கொலை வழக்கு மிகப்பெரிய மக்கள் மத்தியில் வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்கிறது. அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு தொப்புள் உறவு இல்லைனால் கூட அவர்களை பற்றி இந்த 5 ஆண்டு காலம் முடிந்த பிறகும் அவர்களை பற்றி நினைக்கும் போதே நம் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் என்றால் காவல்துறை. இந்த காவல்துறை அவர்கள் சரியான முறையில் நடந்து கொண்டிருந்தால் இந்த வேதனை கிடையாது. இந்த ஆட்சியில் இது போன்ற சம்பவங்கள் நடப்பது இதுவே கடைசி தருணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. காவல்துறை ஜெயராஜ் பெண்டிக்ஸை படுகொலை செய்திருந்தாலும் காவல்துறையில் மனசாட்சி உள்ளவர்கள், காவல்துறையிலும் மனிதர்கள் வேலை செய்திருக்கின்றோம். ஓய்வு பெற்ற காவல்துறையினர் சார்பாக பெண்டிக்ஸ் ஜெயராஜ் படுகொலையை கண்டித்து கண்டன உரையாற்ற இங்கே வருகை தந்திருக்கூடிய நெல்லை ஜெபராஜ் அவருடைய சுதந்திர போராட்ட தியாகி, காந்தியவாதி நெல்லை ஜெபராஜ் அவருடைய வாரிசு, ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஐயா மோகன்ராஜ் அவர்களை கண்டன உரையாற்ற, கண்ணீர் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். ஜெபமணி ஜெபராஜ் இல்லை, நானும் ஒரு போலீஸ்காரன் தான். போலீஸ்காரங்க எவ்வளோ கடுமையாக உழைப்பாங்க, இரவு பார்க்காம உழைப்பாங்கிறது உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தா தான் தெரியும். தவறு நடந்திருக்கு, மிகப்பெரிய தவறு, உண்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ கடுமையான குற்றச்சாட்டு, கடுமையான நடவடிக்கை காவல்துறை எடுக்கக்கூடாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். நானும் காவல்துறையில் இருக்கேன். காவல்துறையில் இருக்கவங்களே நீங்கள் அடிக்காதுங்க போகாதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பிப்பாட்டி அடித்தா நகையை திரும்பி போனால் வச்சுக்கோங்க. சார் சொல்லுங்கள் சார், எங்கே சார் நகை வச்சுக்கோங்க கேட்டால் சொல்லுவேனா? சொல்ல மாட்டால. ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி இல்லை, சாதாரண விஷயம். உங்களுக்கு அகென்ஸ்டாக போடணும்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த முரட்டுத்தனமாக இவ்வளோ தூரம் போய் இந்த வன்மையாக இந்த மாதிரி 2 பேரை அடித்து கொண்டு இருக்குங்கிறது கண்டிக்கத்தக்கது. அவர்கள் விரைவே நீதிமன்ற தண்டனை, சம்பளம் கொடுக்கறது, பென்ஷன் கொடுக்கறதெல்லாம் விட்டுருங்க, நீதிமன்ற தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் போராட வேண்டும். அவர்கள் செய்த குற்றத்திற்கு அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், சிறை தண்டனை கிடைக்க வேண்டும். அதுதான் சரியான வழிகாட்டுதலாக இருக்கும். அத்துடன் உரை முடித்துக் நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். காந்தியவாதி சசி பெருமாள் மதுரைப்பு போராளிகள் அமைப்பினுடைய தலைவர், சமூக ஆர்வலர் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர் வி சுந்தர் அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கின்றேன். பத்ருவா இயக்க முன்னெடுப்பில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்களின் படுகொலையை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்விற்கு வருகை தந்துள்ள ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு தோழமைகளுடன் சேர்ந்து ஆழ்ந்த ஆறுதலையும் இரங்கலையும் பதிவு செய்து இந்நிகழ்வில் பங்கேற்ற தோழர்கள் அனைவருக்கும் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன். இன்றுடன் 5 ஆண்டுகள் இவர்களுடைய படுகொலை செய்யப்பட்டு நாளை 5ஆம் ஆண்டு நினைவு நாள் வர உள்ளது. அந்த ஊரடங்கு காலகட்டத்தில் 2 பேருடைய படுகொலைகளை நாம் மறந்துவிட முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரச பயங்கரவாதம். தொடர்ந்து பல கட்டத்திலும் காவல் நிலையங்களில் அப்பாவி மக்கள் பல விதத்திலும் காலங்காலமாக துன்புறுத்தப்படுகிறார்கள், அடக்கப்படுகிறார்கள், பலவித உயிர் இழப்புகளுக்கும் ஆளாகப்படுகிறது. இது நேற்று இன்று கிடையாது, எல்லாவித சூழல்களிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
அப்படி இருக்கும் சூழலில் அப்படி இருக்கும் சூழலில் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெயராஜ் அவர்களையும் பெனிக்ஸ் அவர்களையும் காவல் நிலையத்தில் நடந்த அந்த கொடூர படுகொலையை நாடே கொந்தளித்தது. நான் கூட இது சம்பந்தமாக ஒவ்வொரு நேர்காணல்களிலும் இந்த 2 படுகொலையை தான் கோடிட்டு இன்று வரை நான் காமித்துக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரச பயங்கரவாதம். காவல்துறையில் காவலர்கள் என்பது இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வேலையை தான் செய்ய வேண்டுமே தவிர அவர்களை படுகொலை செய்வதற்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பு தோழர்களே, நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். சில தினங்களுக்கு முன்னால் நடந்த சில பதிவுகளை இங்கு நான் பதிவு செய்கிறேன். தஞ்சாவூரில் நடுக்காவரி காவல் நிலையத்திலேயே அந்த பொறியாளர் அங்கு மருந்து விஷம் குடிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த சம்பவத்தை மறந்துவிட முடியாது. மேலகா பொறியாளர் பட்டதாரி, காரணம் அவர் தம்பி மீது பொய் வழக்கு தொடுக்கப்பட்டு காவல் நிலையத்தில் வைத்த வேளையில் அந்த குடும்பத்தை சார்ந்த அவருடைய 2 சகோதரிகளும் அந்த காவல் நிலையத்தில் போய் என் தம்பி மீது ஏன் பொய் வழக்கு தொடுத்தீர்கள் என்று முறையிட்ட வேளையில் அவர்கள் அத்துமீறி பலவித அடக்குமுறைகளுக்கு ஏவப்பட்டு அந்த பெண்ணை மிகவும் சாதிய ரீதியாக சொல்லி துன்புறுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த காவல் நிலையத்திலேயே விஷம் அறிந்து உயிர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு யார் காரணம் என்றால் அந்த காவல் நிலையத்தில் பணிபுரிந்த அந்த ஆய்வாளரும் மற்றும் அந்த காவல் நிலையத்தில் பணிபுரிந்த காவலர்களும் என்பது எல்லா விசாரணைகளும் இன்றைக்கு தெரிந்திருக்கிறது. அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தார்கள் என்றால் வேற ஒரு துறை ரீதியாக நடவடிக்கை என்ற பெயரில் வேற ஒரு காவல் நிலையத்திற்கு அவர்களை இடமாற்றியிருக்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. நம் மீது வாங்கப்படும் அந்த வரிப்பணத்தில் கொடுக்கப்படும் சம்பளத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன மாதிரி வேலை செய்தார்கள்? சாதி வன்மத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்களை மானபங்கமாக பேசியுள்ளார்கள். அந்த பெண்களை ஒரு பொறியாளர் பட்டதாரி என்று கூட நினைக்காமல் அந்த பெண்கள் மீது ரொம்ப வன்மத்தோடு நடந்து கொண்டு அந்த பெண் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் அங்கு கள்ளத்தனமாக மது போதை பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று புகார் சொன்னதுதான் அந்த உயிரிழந்த அந்த சகோதரருடைய தம்பி. ஆனால் அந்த காவல்துறை அந்த மது போதை பாட்டில் விற்பதற்கு துணையாக இருந்த காரணத்தினால் அவர்கள் தான் மாட்டி விடுவோம் என்று இந்த தம்பியை பணிகடாக்கி பொய் வழக்குக்கு உள்ள போட்டு சிறையில் தள்ள நினைத்த வேளையில் தான் அந்த பெண்மணி எப்படியாவது நீதியை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் உயிரை கொடுத்து காவல் நிலையத்திலேயே இந்த உலகுக்கு அவர் நிரூபித்திருக்கிறார். இங்கு நடக்கிறது அநீதி என்று. உங்களுக்கு காக்கி சட்டை போடுவதே கடமையாற்ற நேர்மையாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த காக்கி சட்டை என்று கஞ்சி படப்பட்டது போல் அப்படியே படப்படன்னு இருக்குதுன்னு சொல்றீங்களே, அது எதுக்காக? உள்ள ஜாதி வரியோடு நடக்கிறதுக்காக கிடையாது, வண்ணத்தோடு நடக்கிறதுக்காக கிடையாது. இந்த மக்களுக்கு நேர்மையாகவும் இந்த நாட்டுக்கு நேர்மையாகவும் கடமையாற்ற வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு தான் நீங்கள் காக்கி சட்டையை போட வேண்டுமே தவிர அதை மறந்து உள்ளே சாதி வரியையும் உள்ளே உங்களுக்கு வன்மத்தை வைத்துக் கொண்டு இங்கு வேலை செய்வீர்கள். ஆனால் நீங்கள் எதற்காக இந்த நாட்டுக்கு எங்களுக்கு வேலை செய்ய வேண்டும்? எங்கள் பணத்தை கொண்டு எங்கள் மக்களை நீங்கள் அடிப்பீர்கள், துதைப்பீர்கள், உயிர் பலியாக்கப்படுவீர்கள். நாங்களும் காலங்காலமாக அதை கண்டு கொண்டுதான் வந்து கொண்டிருக்க வேண்டுமா? இந்த குடும்பத்தை பாருங்கள். அந்த ஒரே குடும்பம், அந்த ஆண் வாரிசு கணவனையும் மகனையும் பறிகொடுத்த அந்த தாய்க்கும் அந்த சகோதரிக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் எவ்வளவு வழிகள் இருக்கும் என்று உணர்ந்து பாருங்கள். பெண் போலீஸில் இருக்கிறீர்கள், தாய் உணர்வு இருந்தால் உங்களுக்கு உணர்ந்து பாருங்கள். பிள்ளை இழந்த குடும்பத்தாருக்கு எவ்வளவு இழப்புகள் இருக்கும், எவ்வளவு வழிகள் இருக்கும் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். இது மட்டுமல்ல, சமீபத்தில் ஒரு நம்ம அடையார் பகுதியில் ஒரு பெண்மணி கணவனால் தாக்கப்பட்டு தனியார் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அங்கு எப்படி அம்மா அடிக்கப்பட்டது என்று அந்த மருத்துவர் கேட்ட வேளையில் என் கணவர் என்னை அடித்ததினால் இந்த மாதிரி எனக்கு உடலில் காயம் ஏற்பட்டது என்று சொல்லும் பொழுது அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனே அந்த விசாரணையை மேற்கொண்ட அந்த காவல் நிலையத்துடைய பெண் காவல் ஆய்வாளர் என்ன செய்தார் என்றால் அந்த மருத்துவரை
மருத்துவமனை விட்டு பொதுவெளியில் வர வைத்து யூனிஃபார்ம் கிடையாது மப்டியில் இந்த மாதிரி நீ எழுதி கொடுத்த அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டு அது தவறுதலாக நான் எழுதி கொடுத்து விட்டேன் என்று நீ உடனடியாக திருத்தி எனக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடு, மேலிடத்தினுடைய உத்தரவு நீ உடனே போட்டு கொடுக்க வேண்டும் என்று மணிக்கணக்கா அந்த மருத்துவரை மன உளைச்சல் ஏற்படுத்தி ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழலுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். வேற வழியின்றி அந்த மருத்துவர் நான் கையெழுத்து போட்டேன் என்று மறுபடியும் அவர் இதனுடைய மேற்கொண்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு கூடுதல் டிஜிபி சம்பந்தப்பட்ட ஒரு சூழலில் ஒரு சிறுவன் கடத்தப்பட்டதாக இப்போ ஒரு சில தினங்களாக அந்த செய்திகளை நீங்கள் எல்லாம் கண்டு அறிவீர்கள். அது எப்படி நடந்தது, அந்த சம்பவத்தில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் முக்கிய புள்ளிகள் என்று நீங்கள் அறிவீர்கள். அதில் முக்கியமாக கூடுதல் டிஜிபியாக இருக்கிறவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவரும் இப்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் காவலர், அவர் பேரு மகேஸ்வரி. அவர் ஒரு போலி சான்றிதழ் மூலமாக காவல் நிலையத்தில் பணியில் சேர்ந்து அவர் மீது நடவடிக்கைப்பட்ட அந்த பெண்ணுக்கு இந்த காவல்துறையில் பணி செய்யக்கூடிய உயர் பொறுப்பில் இருப்பவருக்கு என்னப்பா தொடர்பு? அவங்க ஒரு அக்யூஸ்ட், அவங்க ஒரு போர்ச்சரி மூலமாக போலி சான்றிதழை கொடுத்து காவல்துறையில் பணியில் சேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று நடவடிக்கைப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிக்கு என்ன அவங்களுக்குள்ள தொடர்பு? அந்த பெண்ணுடைய அந்த ஒரு தவறான ஒரு வழிநடத்துவதன் பிரகாரமாக இந்த ஒரு சிறுவன் கடத்தப்பட்டதாக தற்பொழுது அந்த செய்திகளை நாம் வருவதை அறிந்து கொண்டிருக்கலாம். ஆக மொத்தத்தில் நம் மீது நமக்காக பணி செய்யக்கூடிய இந்த காவலர்கள் நமக்கு எந்த விதத்திலும் ஒரு பாதுகாப்போ எந்த விதத்திலும் நமக்கு ஒரு ஆதரவையோ கொடுப்பார்கள் இல்லை, அவர்கள் சட்டப்படி நடப்பார்கள் என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாக தொடர்ந்து இருக்கிறது. நமக்கு உயிரிழப்பு ஏற்படுத்திய, நமக்கு படுகொலை செய்யப்பட்ட, அதற்கு காரணமான அந்த காவலர்கள் இப்பொழுது சிறையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொலை செய்யப்பட்டதுக்காக இன்று வரை இந்த அரசாங்கம் சம்பளம் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால் இது எந்த விதத்தில் நியாயம்? நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போலதான் ஒவ்வொரு விதமான குற்றங்களுக்கும் துணை போய் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இதுபோல் பல கட்டத்திலும் பலவித சூழலும் பலவித அப்பாவி மக்கள், பலவித ஏழைப்பாளைகள், பலவித அச்சுறுத்தலுக்கும் அடக்குமுறைகளுக்கு உள்ளாகி அவர்கள் உயிர் பலிக்கு ஆளாகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு வெளியே தெரிகிறது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் எவ்வளவோ காலங்காலமாக இந்த காவல்துறையில் நடக்கும் அந்த கருப்பு ஆடுகளுடைய அராஜகத்தினாலும் அந்த அடக்குமுறையினாலும் அந்த அரச பயங்கரத்தினாலும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இனிமேலும் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் 10 ரூபாய் இயக்கத்தினுடைய தோழர்கள் முன்னெடுப்பில் இந்த உயிரிழப்புக்கு நீதி வேண்டும், இது போல அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது என்கிற விதத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். காவல்துறையோ எங்களுக்கு எந்த விதத்திலும் எதிரிகள் கிடையாது. உங்களுக்கும் சேர்த்துதான் நாங்கள், உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் சேர்த்துதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் நேரத்தை, எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய பொருளாதாரத்தை, எங்களுடைய இளமையை அனைத்துமே எதற்காக குடிக்கிறோம்? சம்பளம் வாங்கி அங்கே வந்து நிற்கிறோம். எங்கள் நேரத்தை எல்லாம் இங்கே வந்து கொண்டு வந்து நிற்கிறோமே, எங்களுக்கு சம்பளம் இருக்கிறதா? நன்றாக யோசித்து பாருங்கள். அப்படி இருக்கும் சூழலில் மக்கள் பணத்தில் சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை ஏன் இந்த மக்களுக்கு நீங்கள் விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அன்பு தோழர்களே, சோர்ந்து விடாதீர்கள். அரசன் பயங்கரவாதமும் அதிகாரமும் இப்படிதான் இருக்கிறது. நமக்கு என்ன செய்து விட முடியும்? நம் தலையெழுத்து, தலைவிதி, நாம் எல்லாவற்றையும் அனுபவிச்சுதான் ஆக வேண்டும் என்கிற விதத்தில் நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். அதே போல் அதிகாரத்தில் இருப்பவர்களும் அதிகார மெத்தையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். காலம் மாறும், மக்கள் ஒரு நாள் எழுச்சி படும் பொழுது எப்படி அங்கு ஈழத்திலே ராஜபக்சே மக்களால் அங்கு விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நாள் வந்தது பாத்தீங்களா? இங்கு வங்காள தேசத்திலே அந்த அதிபர் விரட்டி அடிக்கப்பட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று அந்த நாடை விட்டு விரட்டப்பட்டு அவர்கள் உயிர் தஞ்சம் தேடி அகதிகளாக இந்தியாவை நோக்கியும் அடுத்த நாடுகளை நோக்கியும் வந்தார்கள் பார்த்தீங்களா? அதுபோல் நீங்க இழைக்கப்படும் ஒவ்வொரு அநீதிகளுக்கும் நிச்சயமாக வரும் காலத்தில் இந்த மக்கள் திருப்பி அடிப்பார்கள் என்பதை இங்கு பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள். மக்களுக்கான மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர்
கார்த்திக் அண்ணன் அவர்கள் போராட்ட எழுச்சியாற்ற அன்போடு அழைக்கின்றேன். 1 நிமிடம் மட்டும். 10 ரூபாய் இயக்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் அண்ணன் நல்லூர் விஸ்வராஜ் அண்ணன் அவர்களுக்கு உள்ளிட்ட அனைத்து சமூக ஆர்வலர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 ஆண்டுகள் முன்பதாக கொடிய நோயாக வந்திருந்த கொரோனா எனப்படும் அந்த நேரத்தில் மிகப்பெரிய அநீதி தமிழ்நாட்டில் நடந்திருந்தது. அதனை நாம் அனைவரும் காண்டோம். அதன் வாயிலாக சாத்தான்குளத்தை சேர்ந்த திரு ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையின் காவல் ஆய்வாளர், காவல்துறையின் காவல் நிலையத்தின் வாயிலாக லாக்அப் டெத் செய்யப்பட்டு அந்த குடும்பத்துக்கும் பொருளாதார இழப்பும் குடும்ப நல்லிணக்கமும் அனைத்தும் சமூக விரோதிகளால் நடந்து கொண்டது. தற்போது அவர்கள் சிறைச்சாலையில் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார்கள். இருந்தபோதும் அவர்கள் இன்னும் தமிழக அரசு பணியிலிருந்து நீக்கம் செய்யாமல் சம்பளம் வழங்கிக் கொண்டிருப்பது என்பது மிக கண்டிக்கத்தக்கதான செயலாக கருதப்படுகிறது. இதை முன்னிட்டு இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை சமூக ஆர்வலர் அமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியத்தை ரத்து செய்து அவர்களை நிரந்தர பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். தமிழக அரசு வழங்காதே கொலை குற்றவாளிகளுக்கு வழங்காதே சம்பளம் வழங்காதே கொலை குற்றவாளிகள் வழங்காதே. வயிறு எரியுது 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சு. கொன்னுட்டான் போலீஸ்காரன் கொன்னுட்டான். போலீஸ் ஸ்டேஷன்ல கொன்னுட்டான். ஜெயராஜ கொன்னுட்டான். பென்னிக்ஸ கொன்னுட்டான். கிடைக்கல நியாயம் கிடைக்கல. செத்து போச்சு நியாயம் செத்து போச்சு. தமிழக அரசே நியாயம் தானா கொன்னானே போலீஸ்காரன் கொன்னானே. என்ன ஆச்சு தண்டனை என்ன ஆச்சு? ஓடிடுச்சு 4 வருஷம் ஓடிடுச்சு. ஐயோ கிடைக்கல நீதி கிடைக்கல. செத்து போச்சு நீதி நேர்மை செத்து போச்சு. சட்டம் ஒழுங்கு செத்து போச்சு. தமிழ்நாட்டுல செத்து போச்சு. ஐயோ கொடுக்கறான். கொலைகாரனுக்கு கொடுக்கறான். சம்பளத்தை கொடுக்கறான். கொலை பண்ணவனுக்கு கொடுக்கறான். சம்பளத்தை கொடுக்கறான். 5 வருஷமா கொடுக்கறான். வெக்கக்கேடு தமிழக அரசுக்கு வெக்கக்கேடு. மானக்கேடு காவல்துறைக்கு மானக்கேடு. வேண்டாம் எங்கள் பணத்தில் சம்பளம் கொலைகாரனுக்கு கொடுக்க வேண்டாம். தமிழக அரசே காவல்துறையே என்ன ஆச்சு நீதி என்ன ஆச்சு? வேண்டும் சாத்தான்குளம் படுகொலைக்கு நீதி வேண்டும். ஜெயராஜ் படுகொலைக்கு நீதி வேண்டும். பென்னிக்ஸ் படுகொலைக்கு நீதி வேண்டும். தமிழக அரசே டிஸ்மிஸ் செய். கொலைகாரனை டிஸ்மிஸ் செய். கொலைகார போலீஸை
டிஸ்மிஸ் செய் டிஸ்மிஸ் செய் தயக்கம் என்ன தயக்கம் என்ன கொலைகார போலீஸ டிஸ்மிஸ் என்ன தயக்கம் என்ன கொடுக்காத கொடுக்காத கொலைகார போலீஸுக்கு ஆத்தான்குளம் போலீஸுக்கு கொலைகார போலீஸுக்கு கொடுக்காத கொடுக்காத சம்பளத்தை கொடுக்காத படிக்காசு கொடுக்காத எங்க பணத்தை கொடுக்காத என்ன சொல்ற என்ன சொல்ற தமிழக அரசு காவல்துறையே கொலை செஞ்சா பதவி உயர்வு கொலை செய்தா சம்பளம் ஜெயில கொடுக்க சம்பளம் சிறையில கூட சம்பளம் ஜெயிலுக்குள்ள இருப்பதற்கு உலகானுக்கு சம்பளம் வெக்கக்கேடு வெக்கக்கேடு தமிழக அரசுக்கு வெக்கக்கேடு காவல்துறைக்கு மானக்கேடு வேண்டாம் வேண்டாம் நீதியை கொல்ல வேண்டாம் தமிழக அரசு தமிழக அரசு கோரிக்கை இது கோரிக்கை சமூக ஆர்வலர் கோரிக்கை 10 ரூபாய் இயக்க கோரிக்கை வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் ஆத்தான்குளம் படுகொலைக்கு நீதி வேண்டும் தமிழக அரசு தமிழக அரசு பதில் சொல் பதில் சொல் ஜெயராஜ் குடும்பத்திற்கு பதில் சொல் பதில் சொல் குடும்பத்திற்கு பதில் சொல் பதில் சொல் என்ன ஆச்சு என்ன ஆச்சு நீதி என்னாச்சு அன்னைக்கு பிறந்த மண்ணிலே வள்ளுவன் பிறந்த மண்ணிலே காந்தி பிறந்த மண்ணிலே ஐயோ ஐயோ செத்து போச்சு ஐயோ ஐயோ செத்து போச்சு கலைஞர் புள்ள ஆட்சியில கலைஞர் புள்ள ஆட்சியில அப்பாவோட ஆட்சியில உலகானுக்கு சம்பளம் ஜெயிலுக்கு சம்பளம் ஜெயில் கைதிக்கு சம்பளம் நல்லதல்ல நல்லதல்ல நல்ல ஆட்சிக்கு நல்லதல்ல கோரிக்கை இது கோரிக்கை தமிழக மக்கள் கோரிக்கை டிஸ்மிஸ் செய் டிஸ்மிஸ் செய் ஜெயிலில் இருக்கும் கொலைகானை காவல்துறையிலிருந்து டிஸ்மிஸ் செய் கொடுக்காதே கொடுக்காதே ஜெயில் கைதிக்கு சம்பளம் கொலைகானுக்கு சம்பளம் கொடுக்காதே கொடுக்காதே எங்க பணத்தில் கொடுக்காதே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் எங்கள் பணத்தில் சம்பளம் எங்கள் பணத்தில் சம்பளம் கொலைகானுக்கு சம்பளம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் சாத்தான்குளம் படுகொலைக்கு அப்பாவிகள் படுகொலைக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஜெயராஜ் படுகொலைக்கு படுகொலைக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் பேட்டி எடுத்துறாங்க அவங்க அப்பா மாட்டாங்க அம்மா அண்ணா அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க யாரா நானே கிடையாது அப்படியே இருங்க நம்ம யாரும் ரெக்கார்ட் பண்ணாதீங்க 10 ரூபாய்க்கு ரெக்கார்ட் பண்ணாதீங்க நம்ம நிர்வாகிகள் ரெக்கார்ட் பண்ணாதீங்க மீடியா ரெக்கார்ட் பண்ண அண்ணே பண்ணக்கூடாது அவங்க இடத்துல பண்ணக்கூடாது நீங்க நம்மளால தானே பண்ணக்கூடாது அப்புறம் பண்ணி அண்ணா நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க அவங்க அம்மா விட்டு கிடையாது உங்க பக்கத்துல அம்மா எப்படி இருந்துருமா அம்மா நீங்க உண்டா வாங்க நல்லா இருக்கியா லேட்டுக்குள்ள இருக்கு லேட்டுக்குள்ள போட்டு பார்த்துட்டு வரேன் காலையில அதான் முடிச்சுட்டு வரேன் சரி சரிம்மா ஓகேவா
சாத்தான்குளத்தில் காவல் நிலையத்தில் காவல்துறையால் 2 அப்பாவிகள் இரவு முழுவதும் அடிக்கப்பட்டு ஆசன வாயில் லத்தி நுழைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் மனித உரிமை மீறல் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த படுகொலை நிறைவடைந்து இன்றோடு 5 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. இன்று வரை இவர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கவில்லை. தமிழக அரசாங்கம் கொலை குற்றவாளிகளுக்கு, சிறையில் இருக்கக்கூடிய இரட்டை கொலை காவல்துறை சார்ந்த குற்றவாளிகளுக்கு இன்று வரை சம்பளம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது, படிக்காசு வழங்கி கொண்டிருக்கின்றது. சிறையில் இருந்து போன இரட்டை கொலை குற்றவாளிக்கு அவருடைய குழந்தைகளுக்கு கருணைப்பள்ளி வேலை கொடுத்திருக்கின்றது. இதனை சமூக ஆர்வலர்கள், மனசாட்சி உள்ளவர்கள் கண்டித்து முதற்கட்டமாக நீதி கேட்டு இங்கே போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசாங்கம் உடனடியாக சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக மிக கடுமையான தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். உடனடியாக காவல்துறை சார்ந்த குற்றவாளிகள் மீது, இரட்டை கொலை குற்றவாளிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்களை காவல்துறை பதவியிலிருந்து நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து பண பயன்களையும் சட்டப்பூர்வமாக தடுத்து நிறுத்த வேண்டும். இதன் மூலம் இனிமேல் காவல் நிலையத்தில் எந்த அப்பாவி மக்கள் துன்புறுத்தப்பட்டாலும் மிக கடுமையான தண்டனை காவல்துறை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கும் என்கின்ற எச்சரிக்கையினை தமிழக அரசாங்கம் சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாகவும் சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் முன்வைக்கின்றோம். நல்வினி விஸ்வராஜ், பொதுச் செயலாளர், 10 பயக்கம். அந்த அம்மா கொஞ்சம் வழி குடும்பத்தை சார்பா அவங்க பொண்ணு அவங்க அம்மா இல்ல பெண்கள் எந்த தப்பு பண்ணாம எங்க அப்பாவையும் அண்ணனையும் அடிச்சு கொன்னு இழுத்துட்டு போய் எந்த ஒரு பொய் குற்றச்சாட்டுலாம் போட்டு இழுத்துட்டு போய் அவங்கள அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி ஒரு மனுஷனையுமே இல்லாம மனசாட்சி கூட இல்லாம எங்க அப்பா அண்ணனையும் கொண்டுட்டாங்க. அடிச்சு கொண்டு 5 வருஷம் ஆயிட்டு. இந்த வருஷம் எங்களுக்கு நீதி கிடைச்சிடும் நாங்க நினைச்சோம். இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்கல. நீதிக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். நாங்க நீதிமன்றத்துல நீதிக்காக நாங்க போய் கேட்டுட்டு பாக்குறதுக்கு நாங்க போறப்போ எங்களுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது. நீதிக்காக நாங்க காத்திருக்கிறோம். அப்போ எங்களுக்காக நாங்க உள்ள குற்றவாளிகளை நாங்க பார்க்கும்போது அவங்க சஸ்பெண்ட் பண்ண குற்றவாளிகள் அவங்களுக்கு அங்க உள்ள எஸ்கார்ட் போலீஸ்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு 75% இன்னும் பிழை ஊதியம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான காவல்துறையில இருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு நீதி சீக்கிரமா கிடைக்கிறதுனாலதான் அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும். அதுதான் எங்களுக்கு ஒரு சமாதானமாவும் இருக்கும். நான் ஜெயராஜோட இளைய மகள் பெர்லி. அப்படி எடுத்துலானே அவங்க பொண்ணு அப்படியே பழைய இடத்துக்கு போங்க. எல்லாருமே பழைய இடத்துக்கு போங்க. எல்லாம் பழைய இடத்துக்கு அப்படியே வந்துருங்க. பேனர் பின்னாடி எல்லாமே பேனர் பின்னாடி. பேனர் பின்னாடி எல்லாரும் பேனர் பண்ணி வரணும். பேனர் பண்ணி வந்துடணும். அந்த போட்டோக்கு பின்னாடி பேனர் நிக்கணும். அப்படியே அவங்க எடுத்துட்டு போயிருங்க. 10 ரூபாய் இயக்க நிர்வாகிகள் சார்பாக ஒரே ஒருவர் மட்டும். யார் பேசுறீங்க? வாழ்நாள் மாநில துணை பொதுச் செயலாளர், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த, நகராட்சியில் 33 ஆண்டு காலம் பணியாற்றிய டெஸ்மா வீரபாண்டியன் அவர்கள்.
வாங்க போய்க்கலாம். ரவீனா பாஸ் சகோதரி இல்லாம சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் நல்வினை விஸ்வராஜ் பொதுச் செயலாளர் 10 ரூபாய்க்கும் வழக்கறிஞர். சாத்தான்குளத்தில் காவல் நிலையத்தில் வைத்து அப்பாவிகள் 2 பேர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்றோடு 5 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. இன்று வரை சாத்தான்குளம் படுகொலைக்கு, ஜென்னிஸ் ஜெயராஜ் படுகொலைக்கு இன்று வரை நீதிமன்றம் மூலம் தண்டனை கிடைக்காமல் காலதாமதம் ஆகி கொண்டிருக்கின்றது. விரைவாக நீதி கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் காவல்துறை சார்ந்த கொலை குற்றவாளிகள் சிறையில் இருக்கின்றார்கள் 5 ஆண்டு காலமாக. அவர்களுக்கு காவல்துறை இன்று வரை அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கையை 6 மாதத்தில் முடிவெடுக்க வேண்டிய ஒழுங்கு நடவடிக்கையை 5 ஆண்டுகளாக இறுதி முடிவெடுக்காமல் இன்று வரை அவர்களுக்கு தமிழக அரசாங்கம் காவல்துறை சம்பளம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் கொடுக்க வேண்டிய காவல்துறை மரியாதை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே சிறையில் இறந்து போன சாத்தான்குளம் கொலை குற்றவாளிக்கு, இரட்டை கொலை குற்றவாளிக்கு சிறையில் இருந்த காவல்துறை சார்ந்தவருக்கு தேசிய கொடி போத்தி காவல்துறை மரியாதை வழங்கியிருக்கின்றார்கள். இறந்து போன காவல்துறை சார்ந்த கொலை குற்றவாளியுடைய குடும்பத்திற்கு 30 நாட்கள் கருணை வேலை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. படுகொலைக்கு இன்று வரை சட்டப்படியான நீதி கிடைக்கவில்லை, தண்டனை கிடைக்கவில்லை. உடனடியாக தமிழக அரசாங்கம் நீதிமன்றம் மூலமாக விரைவான தண்டனை கிடைக்கவும், கொலை குற்றவாளிகளுக்கு அரசு வழங்கி கொண்டிருக்கூடிய அனைத்து சலுகைகளையும் ரத்து செய்ய வேண்டும். கொலை குற்றவாளிகளை உடனடியாக காவல்துறையிலிருந்து நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு சேர வேண்டிய பணப்பயன்களை சட்டப்படி பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையினை சமூக அரசு சார்பாக முன்வைக்கின்றோம். அப்படியே எல்லாம் அவங்க இடத்துக்கு வாங்க. 10 ரூபாய் 10 ரூபாய் அப்படியே பேனர் கூட வாங்க. எல்லாருமே வாங்க. அப்படியே எல்லாருமே இங்க வந்துருங்க. 10 ரூபாய் இயக்கத்தின் மாநில வாழ்நாள் துணை பொதுச் செயலாளர், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்துடைய மாநில பொறுப்பாளராக இருந்து 33 ஆண்டுகளும் நகராட்சியில் பணியாற்றி 10 ரூபாய் இயக்கத்தில் சமூக சேவை செய்து கொண்டிருக்கும் டெஸ்மா வீரபாண்டியன் அவர்களை போராட்ட வாழ்த்துறை வழங்க உங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். 1 நிமிடம் மட்டும். அனைவருக்கும் வணக்கம். இந்த போராட்ட உரை என்பது ஃபார்மாலிட்டிக்காக நடத்தப்படவில்லை. இதுதான் ஆரம்பம். அதாவது காவல்துறையினர் நமது நண்பர்கள் என்று நாம் இன்றும் கூறிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு இப்பொழுது கூட பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நமது இயக்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் கொலை செய்த குற்றவாளி என்ற கயவாளி பயல்களுக்கு முதல் 6 மாதம் கொலைப்பூதியமாக வாங்கிக் கொண்டிருந்த சம்பளத்தில் பாதி வழங்கினார்கள். அடுத்த 4.5 ஆண்டுகளாக 75% ஊதியத்தை பிழைப்பூதியமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உல்லாசபுரியாக சிறைச்சாலையில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் இல்லை என்பதை தவிர அவர்களுக்கு செல்போன் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு நிமிடம் அப்படியே அமைதியா இல்லைங்க. அப்படியே பேனர் கூட இல்லைங்க. அப்படியே பத்திரிகையாளருக்கான பேட்டி எடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் அமைதியா. வந்தா நல்லா இருக்கும். முன்னாடி நிக்கிறீங்க, அப்படியே வாங்க. வேணா பின்னாடி வாங்க. பின்னாடி வாங்க. சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. வேணா முன்னாடி நிக்காது யாரும்.
அப்படியே கலையாதே ஒவ்வொருத்தராங்க பின்னாடி கொண்டு நிவர அன்பு நிமிர்ந்து அவங்க பார்த்து அன்பு நீ நிமிர்ந்து அவங்க பார்த்து அமைதியாக ஒவ்வொருத்தரும் என் கை பாருங்க, என் கையை பார்த்துட்டு போடுங்க, என் கை பார்த்துட்டு போடுங்க, என் கை பார்த்துட்டு போடுங்க. ரைட் கரெக்டாக இருக்கும். என் பக்கம் அவ்வளோதான். ரைட் ஒவ்வொருத்தர வாங்க மீட்டிங் அங்கே இருந்து அப்படியே போடுறீங்க நம்பர் கால் போலாம் போலாம் இப்போ போங்க நீ போனேன் வாங்க இந்த பக்கம் என்ன பாருங்க சார். அவ்வளோதான். ரைட் அங்க பாரு. அவ்வளவுதான். எல்லாம் வாங்கி சார் ரிப்பீட்டு என்ன என் கையை பாருங்க கூட நீங்க போடுங்க. என் கையை பாருங்க, என் கையை பாருங்க, பார்த்துக்கிட்டே போடுங்க. ஒவ்வொருத்தர வாங்க கும்பல் நிற்காது ஒவ்வொருத்தர வாங்க மூஞ்சி மறையுது பின்னாடி வாங்க என்ன பாருங்க ரோமான் போதோ நீங்க போங்க ఆయన
காப்பர் ஸ்கூல் போவோம். நம்ம என்ன பண்ணுறாரு, அவர் பிரைவேட் ஸ்கூல் பப்ளிக், அது பப்ளிக் இதுல வந்து ஒரு விஷயம் பங்கு வாங்கி அப்படிலாம் பண்ணாங்க. ஹைவே அவங்க போட்டாங்க, பிடிக்க போனாங்க. எல்லாமே ஹைவே போட்டாங்க. எந்த நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஐஎஸ் தான், ஐஎஸ் தான். நாங்கள் பாரு, நாங்கள் 2 பேரும் ஒன்று அது யூஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு லிபர்ட்டிக்கலாம். நான் வந்து இப்போ 2 நாளாக நான் போட்டேன். ஒரு சுற்றி கட்சி காட்ட போகிறோம். நான் போட்டுனேன். மாவட்டத்துக்கு சரி ஐயா வாங்கிடலாமா? வாங்கிடலாமா? உட்காந்துட்டு ரெண்டு பேர் பேசும் ராஜ்குமார் அவர் அங்கே பேசணும். அருமை நண்பர்களே,
நிகழ்வு மீண்டும் துவங்குகின்றது. அப்படியே கொஞ்சம் அவங்க இடத்துக்கு வாங்க. 10 ரூபாய் இயக்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர், வாழ்நாள் துணை பொதுச் செயலாளர் எஸ்மா வீரமணியன் அவர்கள் அவருடைய கண்டன உரையை தொடர்வார். 1 நிமிடம் மட்டும். நான் முதலில் கூறியது போல் கயவாளி காவல்துறையினர் ஜெயிலுக்குள் இருப்பவர்களுடைய ஊதியம் பிழைப்பு ஊதியமாக வழங்கப்பட்டிருக்கும் அனைத்து ஊதியங்களையும் உடனடியாக ரத்து செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்கும் காலகட்டத்தை எதிர்நோக்கி காவல்துறையினுடைய தலைவர் உடனடியாக அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து 2 உயிர்களை பறிகொடுத்து தவித்துக் கொண்டிருக்கும் அந்த குடும்பத்திற்கு அதை வழங்க வேண்டும் என்பதுதான் 10 ரூபாய் இயக்கத்தினுடைய தலையாய கடமை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல உள்ளங்கள் கொண்ட ஒரு காவல்துறையினர் யாராவது ஒருவராவது இதே போன்று ஒரு கேள்வியை உங்களுடைய துறைக்கு எழுப்புவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? நான் வேதனையோடு கேட்டுக்கொள்கிறேன். தண்டனை வழங்கும் அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்படி என்றால் இந்த இந்திய தேசத்தில் நீதித்துறை எதற்காக இருக்கிறது? நீதியை தாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட்டால் ஒரு பாமர மக்கள் அவன் ஒரு தடியை எடுத்துக்கொண்டு உங்களை அடித்தால் பார்த்து கொண்டிருப்பீர்களா? 2 உயிர்களை பறி கொடுத்து தவித்துக் கொண்டிருக்கும் அந்த குடும்பத்திற்கு தமிழக அரசானது கருணை அடிப்படையில் உடனடியாக வேலை உத்தரவினை வழங்கி அந்த குடும்பத்தை காக்க வேண்டும். கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு கோடிக்கணக்கில் வாரி வழங்கிய இந்த தமிழக அரசு 2 உயிர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் இந்த அப்பாவி இந்த பெனிக்ஸ் குடும்பத்தினருக்கு ஏன் உதவி செய்ய முன்வரவில்லை? காவல்துறையை ஏன் அவர்கள் முடுக்கிவிடவில்லை? தமிழக அரசே, உனக்கு உண்மையிலேயே திராணி இருந்தால் நீ நல்ல ஆட்சி நடப்பது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றால் வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டியதுதானே? ஒவ்வொரு ஆர்வலர்களும் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று ஆர்டிஐயில் கேள்வி கேட்டால் எந்த பதிலும் கொடுப்பதில்லை. இதிலிருந்து உங்களுடைய அயோக்கியத்தனம் தெரிகிறதல்லவா? காவல்துறை நல்ல துறை என்றும் இந்தியாவிலேயே இன்னும் சொல்ல போனால் உலக நாடுகளிலேயே தமிழக காவல்துறை மிக சிறப்பாக செயல்படுகிறது என்ற ஒரு நல்ல பெயரை வாங்கி கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் இந்த கயவாளி 11 பேர் ஒருத்தர் செத்து போனவன் குடும்பத்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய அரசாங்கம் 2 உயிர்களை, அதாவது நீ என்னடா கேட்ட கபோதி பயல, ஒரு செல்போன் போய் கேட்கிற, கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக 2 பேரை கொன்றிருக்கியடா. இந்த வழக்கு இன்னும் 20 ஆண்டுகள் நடக்கும். அதுக்குள்ள நீ ஒவ்வொருத்தனா செத்து போய்கிட்டு இருப்ப. உன் குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமும் கொடுப்பாங்க. இது எந்த விதத்திலும் நடைபெறக்கூடாது என்பதை வன்மையாக கண்டித்து இந்த இயக்கமானது இன்று தொடங்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். இதுதான் ஆரம்ப கட்டம். இனி எங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சியும் நாங்கள் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தால் காவல்துறை தலைவர் தனது இருக்கையில் இருந்து பணியை ஆற்ற இயலாது. காவல்துறை தலைவர் அவர்களே உடனடியாக ஜெயிலுக்குள் இருக்கும் அந்த கயவாளி குற்றவாளிகளுக்கு எதுக்கே நீங்க செல்போன் கொடுத்திருக்கீங்க? பொண்டாட்டி பிள்ளைகளோட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறார். உள்ள என்ன நடக்குது என்பது பாமர மக்களுக்கு தெரியாது. வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும். அவர்களுக்கு வழங்கப்பட்ட பிழைப்பு ஊதியத்தை உடனடியாக நிறுத்தி அந்த தொகை வழங்கப்பட்ட அளவிற்கு அவர்களுடைய குடும்ப சொத்துக்களை பறிமுதல் செய்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் முடியும் தம்பி MS உதயமூர்த்தி அவருடைய மூத்த மாணவர், தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய நிறுவன தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், சமூக ஆர்வலர்கள் எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டாலும், எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள் எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டாலும் அவருடைய பாதுகாப்பிற்காக முதல் குரலாக நிற்கக்கூடிய எங்களுடைய மக்கள் வழக்கறிஞர் அண்ணன் ML ரவி அவர்களை போராட்ட இறைச்சலாற்ற அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். 10 ரூபாய் இயக்கம் கல்விதேவி சிவராஜ் அவர்கள் துவங்கி இதை வழிநடத்தி வருவது மிகவும் பெருமைக்குரியது. இன்றைக்கு வெறும் அரசியல் கட்சிகள் ஏதோ பதவிக்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அல்லாமல் அவர் ஒரு இயக்கமாக இதை உருவெடுத்து ஆர்டிஐ என்கின்ற சட்டத்தை எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும், எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதனால் எவ்வாறு அநீதிகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய நோக்கம் மிக உயர்ந்தது. அந்த நோக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து நீங்கள்லாம் கூடியிருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது. இந்த சமுதாயம் காக்கப்படும் என்ற பெரும் நம்பிக்கை ஏற்படுகிறது. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளேன். இந்த நிகழ்ச்சியில் நடந்துகின்ற ஆர்ப்பாட்டம் நம்ம இரட்டை கொலை வழக்கு, சாத்தான்குளம் மிகவும் பிரபலமான ஒரு கொலை வழக்கு தமிழகத்தில் நடந்தது. ஆனால் திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக்கின்ற மாடல் அரசு
ஆனால் திராவிட மாடல் அரசு என்று மாடல் அரசு இன்னைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்குல யார் அந்த சாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 4 மாதத்துல வழக்கம் முடிக்கிறாங்க. அப்ப அரசாங்கம் நினைச்சாக்கா வழக்கம் முடிக்க முடியாதா? முடிக்க முடியும். ஆனா இந்த அநீதிக்கு தீர்வு காண்றதுக்கு 5 வருஷம் ஆச்சு, இன்னும் கூட தீர்வு காணல. அப்ப என்ன செய்ய முடியும்? அப்ப யார் இதனுடைய குற்றவாளிகள்? இந்த அரசியல்வாதிகள், யார் இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தான் குற்றவாளிகள். காவல்துறை அதற்கான முன்னெடுப்பு செய்ய வைக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. ஏன்னா காவல்துறை ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுபவர்கள் தான். ஆனால் அவர்களை மக்கள் பங்களிப்பாக இயக்கிக் கொண்டிருப்பது இந்த அரசு. அந்த அரசு கையில் எடுத்து இது இவர்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நிச்சயம் அவர்களுக்கு மனம் வைத்து எப்படி ஞானசேகரனுக்கு 4 மாதம் தண்டனை வாங்கி கொடுத்தார்களோ இதனுடைய குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய உரிமை கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது, செயல்பட வேண்டிய கடமையும் இருக்கிறது. ஆனால் செயல்படுவதில்லை. இன்னும் இங்க சொல்ல போகும்போது காவல்துறை சிறையில் இருக்கிறார். அந்த சிறையில் இருப்பவருக்கு சம்பளம் கொடுக்கிறோம். யார் வீட்டு சம்பளம்? நம்ம வரி பணத்துல சம்பளம் கொடுத்திருக்கோம். எவ்வளவு கேவலம்! இதற்காக தான் செந்தில் பாலாஜி மேல வழக்கு போட்டோம். ஏன்னா ஒரு மந்திரி, பிரதிநிதியான மந்திரி ஜெயில இருக்காரு. அது நமக்கெல்லாம் கேவலம் தானே. வெளிநாடுகள்ல ஒரு மந்திரி ஆட்சி செய்கிறார். எங்க இருந்து? ஜெயில இருந்து. செக்கு வித்து வாவி சிதம்பரம் ஜெயிலுக்கு போனாரு. ஏதோ குற்றவாளியா உள்ள இருக்காரு. அவரும் மந்திரியா இருக்கிறது அப்படின்ற நோக்கத்தில் தான் நம்ம அந்த வழக்க போட்டோம். அதே மாதிரி தானே இதெல்லாம். ஜெயில இருக்கிற ஒரு அதிகாரிக்கு இன்னும் நம்ம வரி பணத்துல சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறது. இது எவ்வளவு கேவலம்! மக்களை எவ்வளவு அவமானப்படுத்துவதாக இருக்கிறது. அந்த குடும்பத்தாருக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். கரூர்ல பாத்தீங்கன்னா இந்த இரட்டை கொலை வழக்கு அங்கேயும் நடந்தது. அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்துட்டோம். ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு நிவாரணமே வழங்கல அரசு. அதுக்குள்ள ஒரு மனு போடுறதுக்கு அந்த பெண்ணுகிட்ட சொல்லியிருக்கேன். இப்படி எல்லாத்துக்குமே நீதிமன்றத்தை நாடுனா நீதிமன்றம் பேசாம அரசாங்கத்தை நடத்தலாம். இவங்க எல்லாம் வீட்டுல போட்டு உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்து நல்லா பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். எதுக்கு இவ்வளவு மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி 200 கோடி 300 கோடி தொகுதிக்கு செலவு பண்ணி வீணடிக்கிற பணத்தெல்லாம்? அந்த பணத்தை மிச்சம் பண்ணாக்கா நம்ம கடனெல்லாம் அடைச்சலாம். உலக வங்கியோ உலக அதை மட்டும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றம் நடத்தலாம் ஆட்சியை. இவ்வளவு கேவலமான நிலைக்கு ஜனநாயகம் போய்கிட்டு இருக்கிறாக்க இந்த அரசியல்வாதிகளை நம்ம தட்டி கேட்க வேண்டிய கடமை இருக்கு. நிச்சயம் நம்ம தட்டி கேட்கணும். அந்த தட்டி கேட்கின்றது இது போன்ற ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிகளினால்தான் அவர்களுக்கு காதுகளுக்கு சென்றடைய நாம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால மக்கள் பெருவாரியான ஆதரவு கொடுத்து பாதிக்கப்பட்ட, அதாவது ஒன்றும் இல்லாத ஏழை மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைத்து உதவியும் செய்ய வேண்டும் என்று நாம் ஆணித்தரமாக இங்கே தீர்மானத்தை எடுத்து அரசுக்கு கோரிக்கை வைத்தோம். இந்த கோரிக்கையை நிறைவேற்ற தவறினால் ஒரு காலக்கெடு விஸ்வராஜ் அவர்கள் அறிவித்தார். நாம் உண்ணாவிரத போராட்டத்தில் தொடங்குவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறது. அடுத்தபடியாக இந்த நீதி கோரி ஆர்ப்பாட்டம் வாயிலாக நிறைவேற்ற வழக்கறிஞர் அண்ணன் நல்வினி விஸ்வராஜ் அவர்களை அளிக்கின்றோம். சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட ஆத்மாவிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு, ஒற்றை கோரிக்கையோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களே, சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் நம்பிக்கை கொண்ட இந்திய குடிமக்களே, பல்வேறு அமைப்புகளை சார்ந்த சமூக அக்கறை கொண்ட சமூக ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கூடிய 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பில் போராட்ட வாழ்த்துக்கள். அருமை நண்பர்களே, இன்று ஒரு மிகவும் துக்ககரமான வருத்தமான நாள். இதே நாளில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு சாத்தான்குளம் என்கின்ற காவல் நிலையத்தில், ஊர் பெயர் தான் சாத்தான்குளம் என்றால் அங்கே வேலை செய்யக்கூடிய எங்களை காவல் காக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள், நாங்கள் நண்பர்களாக நினைக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களாக நினைக்கக்கூடிய காக்கி சட்டை போட்ட மிருகங்கள், காக்கி சட்டை போட்ட மனித உருவில் இருக்கக்கூடிய மனிதனாக வாழ்வதற்கு தகுதியற்ற காவல்துறை யூனிஃபார்மை போட்டிருக்கக்கூடிய மிருகங்கள், பூனைகள், பிசாசுகள் 2 அப்பாவிகளை காவல் நிலையத்தில் வைத்து அடிக்கின்றார்கள். விடிய அடிக்கின்றார்கள். அவர்கள் செய்த குற்றம் கஞ்சா விட்டது அல்ல, சாராயம் விட்டது அல்ல, பெண்ணிக் சாராயம் விற்கவில்லை, ஜெயராஜ் கஞ்சா விற்கவில்லை, செல்போன் கடை வைத்திருக்கின்றார்கள். லாக்டவுன் பீரியட் காலகட்டம், கொரோனா லாக்டவுன் காலகட்டம், காவல்துறை சார்ந்தவர்கள் ஓசில செல்போன் கேட்கிறாங்க, ஓசிலேயே டீ சாப்பிட்டு, ஓசிலேயே டிபன் சாப்பிட்டு, ஓசிலேயே உடம்பு வளர்த்த அந்த நாய்கள்
மனிதர்களால் வாழ்வதற்கு தகுதியற்ற அந்த பேய்கள் செல்போன் கடையில போய் ஓசில செல்போன் கேட்கிறாங்க. யாராக இருந்தாலும் காசு கொடுத்தா கிடைக்கும் சொல்லி ஒரு வியாபாரி நியாயமாக நேர்மையாக சட்டப்படி சொல்லுகின்றார். அதற்கு கொடுத்த தண்டனை ஒரு வியாபாரியை, அப்பாவியை சட்டத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு 20 விழுக்காடு லாபத்திற்காக வணிகம் செய்யக்கூடிய ஒரு வணிக பெருமானை காவல் நிலையத்தில் கொண்டு சென்று அடித்து உதைக்கின்றார்கள். ஏனெனில் தந்தையை அடிக்கின்ற கேள்வி கேட்ட மகனையும் சேர்த்து அடிக்கின்றார்கள். இந்த மிருகங்களுக்கு 4 அடி அடித்தவுடன் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அடித்தவுடன் கோபம் தணியவில்லை, வெறி தீரவில்லை. விடிய விடிய 2 மனிதர்களை, சக மனிதனை, தன்னுடைய சகோதரனை, தனக்கு சம்பவம் நடக்கும் முதலாளியை, இந்திய குடிமகனை, தமிழ் தேசத்தை சார்ந்தவரை, 2 அப்பாவிகளை விடிய விடிய வைத்து அடித்து கொடுமை செய்து உச்சக்கட்ட கொடுமையாக காவல்துறை எங்களை காப்பதற்காக, மக்களை காப்பதற்காக, சட்டம் ஒழுங்கை காப்பதற்காக காவல்துறை கையிலே கொடுத்திருக்கூடிய லத்தியை, காவல்துறை கையிலே மக்களை காப்பதற்காக கொடுத்திருக்கூடிய தடியினை பயன்படுத்தி 2 அப்பாவி மனிதர்களை, உயிரோடு இருக்கக்கூடிய ரத்தமும் சதையுமாக வாழ்ந்து கொண்டிருந்த சக மனிதனுடைய ஆசன வாயிலில் லத்தியை விட்டு நோண்டி பார்த்து கனவில் கூட நினைக்க முடியாத, சினிமா படத்தில் கூட பார்க்க முடியாத, வெள்ளைக்காரன் காலத்து காவல்துறை கூட செய்யாத மிகப்பெரிய ரவுடித்தனத்தை, பயங்கரவாதத்தை சாத்தான்குள காவல் நிலையத்தில் விடிய விடிய காவல்துறை சார்ந்த பயங்கரவாதிகள், காவல்துறை சார்ந்த பேடிகள், காவல்துறை யூனிஃபார்மை போட்டிருக்கக்கூடிய மிருகங்கள் 2 அப்பாவிகளை கொடுமை செய்திருக்கின்றார்கள், அடித்திருக்கின்றார்கள். உச்சக்கட்ட விளைவாக பொய் வழக்கு போட்டு அவர்களை சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். சிறைச்சாலையிலே அப்பாவி உயிர் முதல் நாள் பறிபோகின்றது, அடுத்த நாள் மற்றொரு உயிர் பறிபோகின்றது. அருமை நண்பர்களே, காவல் நிலையத்தினுடைய லாக்கப் படுகொலை இது. நீதிமன்ற உத்தரவு பெற்று சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த அப்பாவிகள் 2 பேர் சிறைச்சாலையிலே இருக்கின்றார்கள். அதனை விசாரிப்பதற்கு நீதிபதி செல்கின்றார். அருமை நண்பர்களே, இந்தியாவில் தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கின்றது. இந்திய நீதிமன்றங்கள் அனைத்தும் நீதி தேவதையினுடைய பாதுகாப்பிலே நீதி தேவதைகளாக ஒவ்வொரு நீதிபதியும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றோம். மாரிதாசன் என்ற நீதிபதி இந்த வழக்கினை விசாரிப்பதற்கு காவல் நிலையத்துக்கு செல்கின்றார். அங்கே இருந்த விடிய விடிய அப்பாவிகளை அடித்துக் கொன்ற அந்த காவல்துறை மிருகங்கள் நீதிபதியை பார்த்து மிரட்டுகின்றார்கள். இவர்கள் எல்லாம் எந்த தைரியத்திலே விடிய விடிய அப்பாவிகளை அடித்திருக்கின்றார்கள்? தன் கையிலே இருக்கக்கூடிய அதிகாரமான லத்தியை அப்பாவி மனிதனுடைய ஆசன வாயிலில் விட்டு நோண்டக்கூடிய தைரியம் இந்த காவல்துறை சார்ந்தவர்கள் எங்கிருந்து வருகின்றது என்று பார்த்தால், அருமை நண்பர்களே, இந்த காவல்துறை, தமிழக அரசாங்கம் சாத்தான்குளம் சம்பவம் மூலமாக ஒரு செய்தியை பொதுமக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கின்றது. காவல்துறையை சார்ந்தவர் என்ன தவறை செய்தாலும் அவர்களை காவல்துறை தண்டிக்காது. காவல்துறையை சார்ந்தவர் கொலையே செய்தால் கூட, இரட்டை கொலையே செய்தால் கூட அவர்களை சிறையிலே வைத்துக் கொண்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுப்போம். மக்களை ஏமாற்றுவதற்காக, சட்டத்தை ஏமாற்றுவதற்காக, ஓட்டு போட்ட இழுச்சவாய் மக்களை ஏமாற்றுவதற்கு, சட்டத்தை நம்பக்கூடிய, நீதியை நம்பக்கூடிய அடித்தட்டு இந்திய குடிமக்களை நம்ப வைப்பதற்கு குற்றவாளிகளை சிறையிலே வைத்திருப்போம். ஆனால் சிறையிலே இருக்கக்கூடிய இரட்டை கொலை குற்றவாளிகளுக்கு காவல்துறை சீருடையிலே இருந்தால் என்கிற ஒரே காரணத்துக்காக 5 ஆண்டுகளாக சம்பளம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டப்படி சம்பளம் கொடுப்பதாக சொல்கின்றார்கள். அருமை நண்பர்களே, இங்கே உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் எம்.எல். ரவி இருக்கின்றார், எங்களுடைய ஐயா சிதம்பரம் இருக்கின்றார், வழக்கறிஞர் தோழர்கள் இருக்கின்றோம். காவல்துறை சார்ந்தவர்களுக்கு, காவல்துறை நிர்வாகத்தை பார்ப்பவர்களுக்கு, உள்துறை சார்ந்தவர்களுக்கு சட்டம் என்னவென்று தெரியவில்லை என்றால் படிச்சு பாருங்க. ஒரு குற்றவாளி அரசு பணியில் இருப்பவர் கைது செய்யப்படுகின்றார், சிறைக்கு செல்கின்றார் என்றால் உடனடியாக அவரை எவ்வித விசாரணையுமின்றி தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும். பணி நீக்கம் செய்யப்பட்டவுடன் அவர் மீது அவர் என்ன குற்றம் செய்திருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டினை வரைந்து ஒரு விசாரணை அதிகாரியை நியமனம் செய்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும். அருமை ஸ்ரீதர் அவர்களே, சாத்தான்குளம் காவல் ஆய்வாளராக பணியாற்றி சஸ்பெண்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் அவர்களே, மனித மிருகம் ஸ்ரீதர் அவர்களே,
காவல்துறை யூனிஃபார்ம் போட்ட மிருகம் சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி சஸ்பெண்ட் ஆகி சிறையில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் அவர்களே, நீ 2 அப்பாவிகளை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து உதைத்து லத்தியை அவருடைய ஆசன வாயில விட்டு கொடுமை செய்து 2 உயிர்களை பதைக்க வைத்து கொலை செய்திருக்கின்றாய். உன்னை காவல்துறை சஸ்பெண்ட் செய்திருக்கின்றது. ஏன் உன்னை நிரந்தர பணி நீக்கம் செய்யக்கூடாது? காரணத்தை சொல் என்று விளக்கம் கேட்டு அந்த விளக்கத்தை பெற்று அவர் மீது இறுதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிரந்தரமாக அந்த மிருகத்தை, அந்த மிருகங்களை காவல்துறை பணியிலிருந்து விடுவித்து நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும். இது நயா சட்டம். 6 மாசம் செய்யணும்னு சொல்லிட்டு சட்டம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த சட்டத்தை உடப்ப போட்டீங்க, கூவாத்துல போட்டீங்க. 4 ஆண்டுகள் நிறைவடைந்து 5ஆம் ஆண்டு பிறந்திருக்கின்றது. 6 மாசம் செய்து முடிக்க வேண்டிய வேலையை தமிழக காவல்துறை, தமிழகத்தினுடைய உள்துறை, தமிழக காவல்துறைக்கு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய அப்பா என்று சொல்லக்கூடிய, அப்பா சொன்னதான் திருப்தி ஆகக்கூடிய எங்க அப்பா மு.க. ஸ்டாலின் காவல்துறைக்கு மந்திரியாக இருக்கின்றார். அவருடைய ஆட்சி இன்று வரை கொலைகாரர்களை, இரட்டை கொலை செய்த மனித மிருகங்களை பதவி நீக்கம் செய்யாமல் சிறையில் வைத்துக் கொண்டு மாதம் என் பணத்துல, என் காசுல, என்னுடைய வரி பணத்துல கொலைகாரனுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிற, ஜெயில இருக்கவனுக்கு வீட்டு வாடகை படி தர, ஜெயில இருக்கவனுக்கு பஞ்சப்படி தர, ஜெயில இருக்கவனுக்கு எல்லா படிக்காசையும் தர. இது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு அநியாயம். நீதி தேவதையை காவல் நிலையத்தில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததை விட மிக கடுமையான குற்றம் இந்த கொலை குற்றவாளிகளுக்கு தமிழக அரசு இன்று வரை சம்பளம் கொடுத்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய கேவலமான கொடுமையான செயல். இதைவிட உச்சக்கட்டம், இந்த இரட்டை கொலை குற்றவாளி, காவல்துறையை சார்ந்த சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளி சிறையிலே இறந்து விட்டார். ஒரு உயிர் போயிருக்கின்றது, ஒரு உயிர் இறந்திருக்கின்றது. நாங்கள் வருத்தப்படுகின்றோம். அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் துக்கப்படுகின்றோம். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கின்றோம். அருமை நண்பர்களே, அந்த குற்றவாளி செய்தது இரட்டை கொலை. இரட்டை கொலை குற்றவாளி சிறையில இறந்திருக்கின்றார். சிறையில இறந்து போன இரட்டை கொலை குற்றவாளிக்கு தமிழக காவல்துறை, தமிழக அரசு, தமிழகத்துடைய முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அரசு, எங்க அப்பாவினுடைய அரசு அவருடைய குடிமகன் 2 பேரை லத்தியை விட்டு, ஆசன வாயில் லத்தியை விட்டு ரத்தம் சொட்ட 2 நாட்கள் சிறையில் இருந்து இறந்து போன அப்பாவிகளை கொலை செய்த குற்றவாளிக்கு, சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளிக்கு காவல்துறை மரியாதை. எப்பொழுது இறந்து போன இரட்டை கொலை குற்றவாளிக்கு தேசிய கொடி போத்தி காவல்துறை குண்டுகள் முழங்க இறுதி அஞ்சலி. என்ன இது? அந்த குற்றவாளி செய்தது என்ன? நீ சிறையில் இருப்பது இந்திய தேசத்தின் விடுதலைக்கு போராடி சிறையில் இருக்கின்றாரா? தமிழ் மண்ணின் உரிமையை காப்பதற்காக சிறையில் இருக்கின்றாரா? மது ஒழிப்பிற்காக போராடி சிறையில் இருக்கின்றாரா? மக்களுக்காக சிறையில் இருக்கின்றாரா? அவர் செய்த தியாகம் என்ன? 2 அப்பாவிகளை ஓசில செல்போன் தள்ளங்கிறதுக்காக 2 அப்பாவிகளை ஆசன வாயில லத்தி விட்டு விடிய அடிச்சு கொலை பண்ண கொலை குற்றவாளிக்கு தேசிய கொடி போத்தி காவல்துறை குண்டுகள் மூலம் மரியாதை. என்ன அநியாயம், என்ன கொடுமை. மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது வாய்க்கிலேயே பேசுகின்றார். சாத்தான்குளம் குற்றவாளிகள் ஆட்சியை பிடித்தவுடன், ஆட்சிக்கு வந்தவுடன் மிக கடுமையான தண்டனை கொடுப்போம். இப்ப சொல்றாரு, சாத்தான்குளம் வழக்கு சிபிஐ வசம் இருக்கின்றது, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, தமிழக காவல்துறையே, தமிழக அரசு, தமிழக அரசுடைய உள்துறையே, இந்த வழக்கு சிபிஐ வசம் இருக்கின்றது, நீதிமன்றத்தில் இருக்கின்றது. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. கடைசி சாட்சி வழக்கினுடைய விசாரணை அதிகாரி தற்போது நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஏறக்குறைய அவர் ஒரு 8 வயதா சாட்சி சொல்லியிருக்கார். சிபிஐ விசாரணை அதிகாரி சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு 3 மாசம் அவர் சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த வழக்கில் ஒரு 6 மாசத்துல இறுதி தீர்ப்பு கிடைக்கும். எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றது. சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு நிச்சயம் மிக கடுமையான தண்டனை கிடைக்கும். நிச்சயம் நீதிமன்றத்தின் மூலம் சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு மிக மிக கடுமையான தண்டனை கிடைக்கும். நாங்கள் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைப்போம். குற்றவாளிகளை தூக்கிலே போடுங்கள் என்ற கோரிக்கை நாங்கள் வைக்க மாட்டோம். இந்த வழக்கு
சாத்தான்குளம் வழக்கு அரிதிலும் அரிதான வழக்கு. அரிதிலும் அரிதான வழக்கில், இரட்டை கொலை வழக்கில், லாக்அப் டெத் வழக்கில் தூக்கு தண்டனை தருவதற்கு சட்டத்திலே இடம் இருக்கின்றது. நீதிமன்றம் நிச்சயமாக தூக்கு தண்டனை கொடுக்கும். ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாகவும் சமூக சார்பாகவும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும், மிக கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். இவர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் இனி தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் எந்த ஒரு இடத்திலும் காவல் நிலையத்தில் அப்பாவி குடிமகன், அப்பாவி மனிதன் துன்புறுத்தப்படக்கூடாது. காவல்துறை எங்களுடைய நண்பர்கள், காவல்துறை எங்களுடைய தோழர்கள், காவல்துறை மக்களை காப்பாற்றுவதற்காக, மக்களுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய உணர்வுமிக்க, தேசப்பற்று மிக்க, சீருடை மீது பற்றுள்ள, சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் பாசம் கொண்ட எங்கள் காவல்துறை என்பதை காட்டக்கூடிய வகையிலே அந்த காவல்துறையிலே களவாணிகள், சட்டவிரோதிகள் தவறு செய்தால் எவ்வளவு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்பதை இவர்கள் வாழ்நாள் வரை, சாகு வரை சிறையிலிருந்து தண்டனை பெற வேண்டும் என்கின்ற கடுமையான தண்டனையை நீதிமன்றத்தின் முன் நான் கேட்போமே தவிர தூக்கு தண்டனை கேட்க மாட்டோம். அருமை நண்பர்களே, சிறையிலே ஒரு கொலை குற்றவாளி இறந்து விட்டார். அவருக்கு தமிழக அரசாங்கம் தேசிய கொடி போத்தி, துப்பாக்கி குண்டுகள் முழங்க, ஜனாதிபதி இறந்து போனால், பிரதமர் உயிரோடு இறந்து போனால், ஒரு எல்லையிலே ராணுவ வீரர் இறந்து போனால், காவல்துறையிலே சிறப்பாக பணியாற்றி இந்த தேசத்துக்காக தியாகம் செய்தவர் இறந்து போனால் தர வேண்டிய மரியாதையை கொலை குற்றவாளிகளுக்கு, இரட்டை கொலை குற்றவாளிகளுக்கு தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது. இதை விட ஒரு படி மேலே போய் தமிழகத்தில் ஒரு அரசு ஊழியர் பணியின் போது இறந்துவிட்டால் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி அடிப்படையில் வேலை கொடுக்க வேண்டும் என்கின்ற சட்டம் இருக்கின்றது. இன்று வரை பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு, பல ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி அடிப்படையில் இந்த தமிழக அரசாங்கம், மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் பதவி கொடுக்காமல் காத்திருக்க வைத்திருக்கின்றது. நீதிமன்றத்தின் வாசலிலே அந்த பரிதாபப்பட்ட குடும்பங்கள் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சாத்தான் குளத்திலே இரட்டை கொலை செய்த குற்றவாளி காவல்துறை பணியில் இருந்த ஒருவர் சிறையில் இறந்து போனவருக்கு அவர் இறந்து போன 30 நாள் காரியம் கூட பண்ணல. அரசாங்க வேலை, காவல்துறையிலே வேலை, அதுவும் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் சாத்தான்குளம் குற்றவாளியுடைய குடும்பத்தை சார்ந்தவனுக்கு கல்வி இணைப்பிலே வேலை கொடுத்திருக்கின்றது இந்த மு.க. ஸ்டாலின் அரசாங்கம், தமிழக அரசாங்கம். எவ்வளவு மானக்கேடு, எவ்வளவு வெக்கக்கேடு! தமிழக அரசாங்கமே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? அருமை நண்பர்களே, இனி தமிழ்நாட்டிலே எந்த ஒரு காவல் நிலையத்திலும், இனி தமிழ்நாட்டிலே எந்த ஒரு காவல் நிலையத்திலும் அப்பாவி குடிமகன், அப்பாவி பொதுமக்கள் துன்புறுத்தப்படக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது என்பதை காட்டக்கூடிய வகையிலே சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு தமிழக அரசாங்கம் விரைந்து துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், நிரந்தர பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்கின்றோம். உங்கள் குடும்பத்திலே 2 உயிர்களை நீங்கள் இழந்திருக்கின்றீர்கள். அருமை சகோதரிகளே, உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். உங்கள் குடும்பத்திலே 2 உயிர்களை இழந்திருக்கின்றீர்கள். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்களோடு இருக்கின்றது, ஒட்டுமொத்த இந்தியா உங்களோடு இருக்கின்றது. உங்களுக்கு இத்தனை அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், சகோதரிகள் நாங்கள் இருக்கின்றோம் என்கிற செய்தியோடு இந்த போராட்டம் இத்தோடு முடியாது. சாத்தான்குளம் வழக்கை ஒவ்வொரு அணு அசைவையும் 10 ரூபாய் இயக்கமும், சமூக அக்கறை கொண்ட எம்எல் ரவி போன்ற வழக்கறிஞர்களும் வழக்கினுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். சாத்தான்குளம் வழக்கிலே ஒழுங்கு நடவடிக்கை கோப்பினை தமிழக அரசாங்கம் தகவல் உரிமை சட்டத்திலே தர மறுக்கின்றது. யார் கேட்டாலும் இந்த கோப்பு சாத்தான்குளம் மாவட்ட காவல் அலுவலகத்தில் எஸ்பி அலுவலகத்தில் வெளியே வர மறுக்கின்றார்கள். தமிழக அரசுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை வைக்கின்றோம். இன்று வரை சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு தமிழக அரசாங்கம் என்ன தண்டனை கொடுத்திருக்கின்றது, என்ன அவர்களுக்கு சம்பளம் கொடுத்திருக்கின்றது, என்ன பணப்பயன்களை கொடுத்திருக்கின்றது, யாருக்கு வேலை கொடுத்திருக்கின்றது, அவர்கள் மீது பழைய வழக்குகள் என்ன இருக்கின்றது என்கின்ற வெள்ளை அறிக்கையை தமிழக உள்துறை, தமிழக காவல்துறை, தமிழகத்தின் முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வைத்து இனி தமிழ்நாட்டிலே சட்டமீறல் காவல் நிலையத்திலே ஒரு அப்பாவி குடிமகன், ஒரு அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார் என்கின்ற நிலைமை வரக்கூடாது என்கின்ற உறுதியினை தமிழக அரசாங்கம் உருவாக்க வேண்டும். நீதித்துறை தலையிட வேண்டும். விரைந்து நீதி கிடைக்க போராடுவோம் என்கின்ற செய்தியோடு இந்த போராட்டத்தை நிறைவு செய்து மீண்டும் இறந்து போன, நம்மை விட்டு பிரிந்து போன அப்பாவிகள் பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜிற்கு நம் வீர வணக்கம் செலுத்தி இந்த நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம்.
ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஜெயராஜ் பெண்ணை கிசுக்கு படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நீதி வழங்கு, நீதி வழங்கு, நீதி வழங்கு, நீதி வழங்கு. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு. ஜெயராஜ் பெண்ணை படுகொலை செய்த குற்றவாளிகளை, படுகொலை செய்த குற்றவாளிகளை தண்டனை வழங்கு, தண்டனை வழங்கு, தண்டனை வழங்கு, தண்டனை வழங்கு. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி வழங்கு, நீதி வழங்கு. விடமாட்டோம், 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 விடமாட்டோம். நீதி கிடைக்கும் வரை விடமாட்டோம், நீதி கிடைக்கும் வரை விடமாட்டோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஜெயராஜ் அவர்களுக்கு வீர வணக்கம், ஜெயராஜ் அவர்களுக்கு வீர வணக்கம், பெனிக்ஸ் அவர்களுக்கு வீர வணக்கம், பெனிக்ஸ் அவர்களுக்கு வீர வணக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம், நீதி வழங்க வேண்டிய ஆர்ப்பாட்டம், குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டிய ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், நீதி கோரும் ஆர்ப்பாட்டம். நன்றிகள். நன்றியுரை கிருபானந்தன், 10 ரூபாய் துணை மாவட்ட செயலர், சென்னை மாவட்ட செயலர் கிருபானந்தன். நன்றியுரை 1 நிமிடத்தில். வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அனைவருக்கும் நன்றி. நிச்சயம் நீதி வெல்லும், நிச்சயம் நீதி கிடைக்கும். நன்றி. பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அனைவருக்கும் நன்றி. ஜெயராஜ் பென்னிக்ஸ் நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய குடும்பத்தினர் இங்கு அன்னதானம் வழங்குகின்றார்கள். சார் வாங்க, நீங்க வாங்கிக்கோங்க. ஐயா வாங்க, இல்லை அவங்க தெரியுமா அவர் அவர் சார் வாங்க வாங்க சார். அப்படியே போட்டோ போட்டோ எடுப்பு. கண்ணன் கார்த்திகண்ணன் பத்திரம் பத்திரம்